ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நந்தியாவட்டை பூ வச்சு சிம்பிளான ஒரு பூ டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக நான் முடிச்சிட்டேன். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக நந்தியாவட்டை பூ வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. என்கிட்ட கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால நான் கம்மியாகவே எடுத்துக்கிட்டேன். அப்புறமேட்டு பிங்க் கலர் தான் நான் உள்ளன் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நான் 2 த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். முதல்ல ஆரஞ்சு கலர் உள்ளன் த்ரெட், அப்புறமேட்டு பிங்க் கலர் உள்ளன் த்ரெட் வந்து எடுத்திருக்கிறேன். அப்புறமேட்டு வந்து நீடில் நான் வந்து சின்ன ஊசியாக வந்து எடுத்துக்கிறேன். அப்புறமேட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண ஒரு கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து நோட் புக்லேருந்து கட் பண்ணது. அப்புறமேட்டு இது வந்து எல்லா ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்கிற ஒரு ஃப்ளவர் ரோஸ் மாதிரி மினி ரோஸ் தான். நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் மினி ரோஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாலே தருவாங்க. அந்த மாதிரி இது வந்து ஒரு ரோஸ் 50 ருபீஸ் பேக் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து நந்தியாவட்டை பூவும் அடுத்ததாக வந்து வேறு ஏதாச்சும் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பூ டிசைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நந்தியாவட்டையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து நந்தியாவட்டை அதிகமாக இல்லாததுனால நான் வந்து இந்த ஸ்மால் ரோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஊசியில் நம்ம பிங்க் கலர் த்ரெட்டை வந்து கோர்த்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஊசியில் வந்து த்ரெட்டை கோர்த்து வந்து எடுத்தாச்சு. அடியில் கோர்த்த உடனே நாட் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து கோர்த்ததுக்கப்புறம் பூவில் இருக்கவங்க வந்து நான் அந்த எக்ஸ்டெண்டாக இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ அது அப்படி பண்ணல. எடுத்த உடனே கட் பண்ணுறதை விட பூவில் கோர்த்ததுக்கு அப்புறம் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன். அது வந்து நான் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி எடுக்கிறது தான் கொஞ்சம் நல்லது. ஏன்னா அப்படி கட் பண்ணும்போது நம்மளால் வந்து அந்த பூ வந்து கட் ஆகாமல் பார்த்துக்க முடியுது. அந்த நாட்டோட வந்து இன்னொரு நாட் எக்ஸ்டெண்டாக போடணுமா என்னன்றது அப்புறமேட்டு தான் நம்மளுக்கு தெரியும். அதனால் நான் வந்து அப்புறமேட்டு பூவில் கோர்த்ததுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து பூவில் வந்து குத்துறேன். குத்திட்டு அடியில் வந்து கட் பண்ணாமல் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் உள்ளே வந்து எடுத்துக்கிட்டேன். நல்லா பெரிய நூலாகவே எடுத்துக்கோங்கண்ணா. இது வந்து எனக்கு நான் பாதியில் இதையவே வந்து மாற்றினேன். அடியில் இருக்க எக்ஸ்டென்ஷன் இப்போ வந்து கட் பண்ணிக்கோங்க. என்னத்துக்கு அப்படி சொல்கிறேன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இதுக்கானது. அப்புறமேட்டு இந்த சைடு ஒரு ஓட்டை இருக்குது இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் வந்து குத்தி வெளியே எடுத்து அந்தாண்ட பக்கமாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த சைடு எடுத்து திரும்ப அந்த சைடு வந்து குத்தி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பூ வந்து பிடிக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து குத்தி அந்தாண்ட சைடு எடுத்துக்கிட்டேன். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்களா பூவை வந்து எப்படி பிடிக்குதுன்னு. இல்லை உங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்னீங்கன்னா நீங்கள் இப்படியே வந்து சிம்பிளாக பண்ணிக்கோங்க. நான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்றதுனால இப்படி வந்து கோர்த்து எடுத்துக்கிறேன். இன்னொரு பூ வச்சு அடியிலேருந்து சைடில் வந்து விட்டு எடுக்கிறத விட பூ மேலே குத்தி எடுங்க. பூ மேலே குத்தி எடுக்கிறத விட ஃபஸ்ட்டு ஊசியை வந்து குத்திட்டு அதுக்கு மேலே வந்து பூவை கோருங்க. அப்போ தான் வந்து நல்லா கோர்க்க முடியும். இல்லைன்னா பூ வந்து டேமேஜ் ஆயிரும். இப்போ வந்து நான் ஊசியில் வந்து பூவை கோர்த்து அப்படி வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். எடுத்துட்டு அந்த சைடாக வந்து குத்தி எடுக்கும் போது அது வந்து அந்த சைடுக்கு வந்து பிரண்டு நல்லா டைட்டாக வருது. திரும்ப வந்து இந்த சைடு எடுத்து திரும்ப அந்த சைடு போட்டு அப்புறமேட்டு இன்னொரு பூ வச்சு அப்படியே வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு கட்டுறேன். இப்போ நான் வந்து ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் என்னோடய கடைசி வியூ இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து எண்டிங்கில் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் இருக்கும். இப்போ வந்து எக்ஸ்டெண்டாக இருக்கிற த்ரெட்டை வந்து ஒரு நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து நாட் வந்து ஏற்கனவே போட்டேன். அதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அப்புறமேட்டு பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எண்டிங் வியூ வந்து சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த நம்மளோட ஆர்டிஃபிஷியல் ரோஸ் வந்து எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து அடுத்த லேயருக்கான நந்தியாவட்டை பூ வந்து இல்லை அப்படின்றதுனால நான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு அடுத்த லேயருக்கான நந்தியாவட்டை பூ வந்து இருக்குன்னா நீங்கள் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அவ்வளோ பூ வந்து கிடையாது, அதனால நான் வந்து ஆர்டிஃபிஷியல் ரோஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் ரோஸ்க்கு நான் ஆரஞ்சு கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஆரஞ்சு கலர் என்னத்துக்கு எடுத்தேன் அப்படின்னா, காம்புக்கு தகுந்த மாதிரி க்ரீன் எடுக்க வேண்டியதுன்னு நீங்கள் கேட்பீங்க. நான் வந்து அந்த க்ரீன் வந்து காம்பில் வந்து குத்த முடியல அப்படின்றதுனால நான் வந்து ஃப்ளவரில் கொஞ்சம் இது விட்டு நான் குத்திக்கிறேன்.
ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ரோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி டைட்டாக வந்து இருக்கும். அடுத்தது போக போக உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. நான் எப்படி முடிக்க போகிறேன்னே தோணுச்சு. பட் நான் செகண்ட் போக போக ரொம்ப சிம்பிளாக வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி வந்து இந்த ரோஸ் டைப் பண்ணும்போது நிறையா நம்மளோட கான்சென்ட்ரேட் வந்து பண்ண முடியாது. அதுலேயே மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதனால நம்ம எல்லாத்துலேயும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் கொடுங்க. எல்லாத்துலேயும் வந்து கான்சென்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா தான் இந்த ஃப்ளவர் கம்ப்ளீட்லி எண்ட் ஆகும். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இந்த செகண்ட் லேயரோட எண்டிங் வியூ வந்து இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நான் டைப் பண்ணி முடிச்சிட்டேன். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 2 இது காட்டினேன் இல்லைங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் எல்லாத்தையுமே டைப் பண்ணேன். இப்போ சென்டரில் வந்து நான் ஒரு ரோஸ் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்து ரோஸ் வந்து அர்ஜென்ட்டுக்கு கிடைக்கல. என்கிட்ட ஒயிட் ரோஸ் தான் அதிகமாக இருந்துச்சு அப்படின்றதுனால நான் வந்து அது எடுத்துக்கல. எனக்கு வந்து பிங்க் கலர் ஆர் டார்க் ரெட் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றதுனால நான் வந்து த்ரெட்லேயே ரோஸ் மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து மேக் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணேன் அப்படின்ற வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். இப்போ அதுக்கு நடுவில் ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ் வந்து வச்சுக்கலாம். நான் வச்சுட்டு அதை டைப் பண்ணிட்டேன். நல்லா வந்து ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்காக நான் டைப் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் வந்து க்ளூ போட்டு கூட அது வந்து ஒட்டிக்கோங்க. நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதையுமே ஆரஞ்சு கலர் த்ரெட்டில் தான் ஒரு ஓரமாக பண்ணுங்கள். சென்டரில் பண்ணாது, ஒரு ஓரமாக பண்ணிங்கனாலே அது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும். அந்த நாட் வந்து உங்களுக்கு தெரியாது, எண்டிங் நாட் இருக்கு இல்லைங்களா. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியாத அளவுக்கு உள்ளே இழுத்துட்டு போய் விட்டுருங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வெளியெல்லாம் போனேன், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி ஸ்டைலில். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வேறு வீடியோ இதே மாதிரி நிறைய ஜடை பிள்ளை வந்து போடுறேன். இது வந்து சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எவ்வளோதான் வந்து பிடிச்சிருந்து சொன்னாலும் என் வாய் வந்து பார்த்திங்கன்னா தான் தெரியும், அவ்வளோ சிரிப்பு எனக்கு இதை பண்ணத்துலேருந்து. நானாக பண்ணேன்னு என்னால் நம்பவே முடியல. இது வரைக்குமே நான் வந்து பூ தொட்டதே இல்லை. நான் இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் பூ கட்டியிருக்கேன். ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இப்போ வந்து நம்மளோட ஃபுல்லான ஜடபிள்ளை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் தலையில் வச்சுக்கோங்க. சின்ன குழந்தைங்களுக்கு இதை வச்சு விடலாம். அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி ஸ்டைல்ஸில் பண்ணுற பூக்கள் எல்லாமே. இப்போ வந்து நம்ம த்ரெட்டு கட்டுற மாதிரி ஐட்டம் இப்போ வந்து அது நல்லா ஒரு பூனி மாதிரி போட்டு அதை வந்து கட்டுற மாதிரி வேணும்னா நீங்கள் அடியில் வந்து நான் இப்போ பண்ணுற மாதிரி த்ரெட்டை வந்து எடுத்து விட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு தேவையில்லைன்னா அந்த த்ரெட்டை இழுத்து விட்டும் போது 2 சைட்லேயும் ஒரு நாட் வந்து போட்டு அதில் வந்து பின் போட்டு அதில் வந்து குத்திக்கோங்க. நான் வந்து அப்படி தான் குத்திருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எண்டிங்கில் உங்களுக்கு அந்த ஹேரில் நான் பின் பண்ணதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், நான் 2 சைடும் குத்தி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இப்படி இருக்கிறதுல நீங்கள் இப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டுற மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து கட்டி விட்டுற மாதிரி இருக்கும். இல்லை நாங்கள் கிளிப் பண்ணுறோம் அப்படின்னிங்கன்னா 2 சைட்லேயும் நாட் வந்து போட்டுக்கோங்க. நான் 2 சைட்லேயும் நாட் போட்டு தான் நான் என் தலையில் வந்து கிளிப் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்மளோட அழகான ஜடபிள்ளை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.